அந்த மயில் வந்து இடதுபுறம் நோக்கி, அதாவது ஒரு வடக்கு நோக்கி இருக்குது. எல்லா இடத்துலையும் மயில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெற்கு நோக்கி தான் இருக்குமா. அதாவது வலப்புறமாக இருக்குமா, இடப்புறம் நோக்கி அமையப்பட்டிருக்கும். அது செய்யும் பொழுது அப்படி செஞ்சிட்டாங்களா, பிரதிஷ்டை செய்யும் பொழுது அப்படி செஞ்சாங்களா, அல்லது ஐதீகத்தின் முறைப்படி செய்தாங்களா அப்படிங்கிறது இன்னமும் கூட அது ஒரு விவாத பொருளாகவே உள்ளது அப்படிங்கிறாங்க. இந்த எண்கால் மண்டபம் அப்படிங்கிறது இந்த இடம் ஒரு முக்கியமான ஒரு இடங்க. அது ஏன்னு இப்போ சொல்கிறேருங்க. அது ஏன் ஒரு முக்கியமான இடம் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்தல விருட்சம் இப்படி தர்பை எவ்வளோ அழகாக ஒரு மரம் போல் வளர்ந்துருக்குது பாருங்கள். தர்பை இதுதான் தல விருட்சம். சனி பகவான் கோவிலினுடைய திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுடைய தல விருட்சம் இதுதான். சரி, அது என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு செவி வழி செய்தி என்னென்ன சேட்டலைட் வந்து இந்த சனி பகவான் கோவிலுக்கும் மேலே சென்றால் அது வந்து செயலிழந்து போகும் அப்படிங்கிறாங்கல்ல.